அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத் தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேரட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ். யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பிஎஸ்டி அட்மிஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு எக்ஸாமாக கருதப்படுது. இந்த எக்ஸாம் டிசம்பர் 31 ஜனவரி 7 வரை நடப்பதாக திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே இந்த தேர்வுக்கு மும்பரமாக படித்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேர்வுக்கு தயார் செய்வதற்கு முன்பு 2 விடயங்களை முக்கியமாக பார்க்க வேண்டும். முதல் விடயம் என்னவென்றால் சிலபஸ், அதாவது பாடத்திட்டம். அதை தொடர்ந்து முக்கியமான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகின்றன, எந்தெந்த அழகிலிருந்து எம்மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுகின்றன, என்ன ட்ரெண்டில் இப்போ கொஷின் பேப்பர் என்ன ட்ரெண்டில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது அவசியமானது. ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர் இருக்குங்க. ஸோ ஆனால் இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பரை எப்படி பெறுவது, எதிலிருந்து பெறுவது அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் அஃபிஷியலாக கண்டக்ட் பண்ணுறதே நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த முகப்பு பக்கத்தை பார்க்கலாம். இந்த முகப்பு பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட்ஸில் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர்ஸ் இதிலே ஜென்ரல் மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே 2019 வரைக்குமான கொஷின் பேப்பர் இருக்கும். சிலது இதில் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்த 2025 கொஷின் பேப்பர் பார்க்கலாம். யூஜிசி நெட்டை ப்ரியாரிட்டிஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ யூஜிசி நெட்டு தான் நமக்கு. யூஜிசி நெட் எடுத்துகிட்டு சர்ச் அப்படின்னு கொடுங்க. சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே வந்துடும். அதில் நிறைய என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் நடந்ததோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் இதில் தமிழ் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணலாம். தமிழ் பார்த்தீங்கன்னா இங்கே 82வது இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. அது இருக்காங்கல்ல ப்ரீவியஸ் பேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 9வது பக்கத்தில் தமிழ் வினாத்தாளை நீங்கள் பார்க்கலாம். அது என்னைக்கு நடந்துச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஜூன் 2025 நடந்த கொஷின் பேப்பரு ஷிஃப்ட் 2ல் நடந்தது. அது டவுன்லோட் பண்ணுறோம். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும். தமிழ் அண்டு ஜென்ரல் பேப்பர் 2 பேப்பர் இருக்குது, நமக்கு தெரியும் யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ ஜென்ரல் பேப்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 51வது கேள்வியாக நமக்கு ஊரால் பெயர் பெற்ற சங்ககால புலவர் என்ற கேள்வியை முதலாவதாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கேள்விக்கான விடை அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு ஆன்சர்ஸ் கீ தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் என்ன, கொஸ்டின் ஐடி என்ன, கொஸ்டின் டைப் என்ன, எல்லாத்தையுமே இங்கே டீட்டெயிலாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன சீரீஸு எல்லாத்தையுமே இங்கே டீட்டெயிலாக இருக்கும். எல்லா கொஸ்டினும் நீங்கள் கட்டாயமாக அட்டன் பண்ணணும். 100 கேள்விகளும் இதில் இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேள்வித்தாளையும் 25க்கு பதிலாக 24ஐயும் 23ஐயும் நீங்கள் போட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் பேப்பர். அது எல்லாத்தையுமே நீங்கள் போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அதிலிருந்து நிறைய அனாலிசிஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அங்கே ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது தான் நமக்கு எந்த ட்ரெண்டில் கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். அதுக்கெல்லாம் அந்த கேள்வித்தாள் தான் உதவி புரியுது. இது தமிழுக்கு மட்டும் நான் உதாரணமாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அவங்க 83 சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஷின் பேப்பரையும் இங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்க. சில கேள்வித்தாள்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை மார்க் டெஸ்ட்டில் பார்க்க முடியும். மார்க் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்க முடியும். இதே போன்ற மற்றும் ஒரு யூஜிசி நெட் தொடர்புடைய காணொலியில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.